தூக்கிட்டு போனோம் மனைவிக்கு தானே சொல்லல வழங்குறா தூக்கிட்டு போவோம் வழங்குறா எப்படின்னு சொல்லி இவ்வளோ சவுக்கு மரம் உயிர் போனா உயிர் தருவீங்களா நீங்க நீங்க அப்ப குளிக்க வந்துக்கிறீங்களே அம்மா பாட்ட சொல்லிட்டா வந்தீங்க நீங்களே தானே இன்றைக்கு நாங்கள் நுரைச்சொலை சவுக்கு பீச்சுக்கு பேத்திக்கிட்டிருக்கிறோம். சவுக்கு பீச்சுக்கு என்னத்துக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சவுக்கு பீச் அப்படின்றாலே அந்த சவுக்கு மரத்தை தான் சொல்லுவாங்க. அந்த சவுக்கு மரமே இப்போ இல்லை. அதாவது இலங்கையில் நடந்த அனர்த்தத்துக்கு பிற்பாடு அந்த சவுக்கு மரமே இல்லாமல் போய்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்க தான் நாங்கள் பேத்திட்டு இருக்கிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து ஃபுட் சிட்டிக்கு வந்திருந்தோம். நுரைச்சூழலில் உள்ள எலந்தடி அப்படின்ற இடத்துல உள்ள ஃபுட் சிட்டிக்கு ஒன்றுக்கு வந்திருந்தோம். ஸோ இவங்க எங்கே போனாலும் உணவு தின்னாமல் இருக்க மாட்டானோ, சரி அதையும் வாங்கிட்டு போகணும்னு சொல்லி போட்டு வந்தோம். இப்போ சாமான்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாங்கள் 2 3 வீலில் தான் வந்திருந்தோம். ஸோ வாங்க இப்போ போகலாம். வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தொடர்ச்சியாக பாருங்க. எல்லாம் வாங்கியாச்சா? சோடா கொஞ்சம் அடிக்கல, கொம்பனி கொஞ்சம் அடிச்சுட்டான் போல. ஏன் ஓடி வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய வயர்லென்ஸ் மைக்கிட்ட பஞ்சு கீழே தூக்கி போட்டான் ஒரு மாதிரி வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சடுகிற வண்டியில் பெட்ரோல் முடிஞ்சு பெட்ரோலை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தூரம் தான் இவருக்கு வயிற்று நோக்காடு வந்துட்டு போல அடிச்சு போட்டான். சரி வாங்க அடுத்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு மாதிரி நாங்கள் சவுக்கு பீச்சுக்கு வந்துட்டோம். ஆனால் வந்தால் இங்கே இறங்கி பார்த்தா ஒரு சோக கதை. என்ன சோக கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே உள்ள சவுக்கு மரம் எல்லாமே வந்து விழுந்துட்டு, அதாவது இந்த இலங்கையில் நடந்த அனர்த்தத்துக்கு பிற்பாடு ஈக்கிற சவுக்கு மரம். நாங்கள் இங்கே வந்து அந்த சவுக்கு மரத்துக்குள்ளுக்க அழகா இருந்து சாப்பிடுவோம். ஏன்னா அவ்வளோ ஒரு இணல் ஆகிக்கும், அவ்வளோ என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ். பட் இப்போ அதுவும் அவ்வளோவுமே தர மட்டமாக போயிடுது. ஏன்னா மனவதியான இதாக தான் இருக்கு. உண்மையாவே நாங்கள் இதுக்குள்ள வந்து அழகா இருந்து சாப்பிட்டோம். இந்த இடத்துல வந்து சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு வசதியா இருந்துச்சு. இப்போ அழகே அப்படி கடலுக்கு அழகே இந்த மரம் தான். மரமே அப்படி பெய்த்துது. அதாவது ஒரு சோக சம்பவம் தான் உண்மையாவே. இந்த சவுக்கு பீச்சுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லா மரமுமே வந்து வேரோடைய புடுங்கு பட்டிக்குது. பார்க்க போனால் ஒரு பயங்கரமாக தான் இருக்குது. அந்த காத்துக்கு பாருங்க அவ்வளோ மரமே வந்து புடுங்கு பட்டிக்குது. இது சொல்லப்போனால் நம்மளால புடுங்க முடியாது, ஆனால் ஒரு காத்துனால பாருங்க அவ்வளோ மரமே புடுங்க பட்டிக்குது. இந்த பீச்சுக்கு பேரே சவுக்கு மர பீச் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ சவுக்கு மரமே இல்லை. இந்த மரமெல்லாம் திரும்பி முளைச்சி வருமா இருந்தா எத்தனையோ வருட காலங்கள் எடுக்கப்படும். பாருங்க எப்படி இதுன்னு சொல்லி. இங்கனைக்கு வந்து எங்க குளிக்க இடம் பார்த்து நிக்கிறீங்க? கடல் முழுக்க தண்ணி தாண்டா, பாஞ்சு குளிங்கலண்டா. உள்ள போனா யார் பொறுப்பு? நீங்க உள்ளுக்கு போனா வருவீங்க. உயிர் போனா உயிர் தருவீங்களா நீங்க? உயிர் போனா உயிர் தருவீங்களா நீங்க? நீங்க அப்ப குளிக்க வந்துக்கிறீங்களே, அம்மா பாட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்களே தானே குளிக்க போறீங்க, வாங்க. சரி இவரு இப்ப குளிக்க போறாரா, அவர் உள்ளுக்க போனா யார் பொறுப்புன்னு கேட்கிறாரு. அப்ப இவரு சொல்லாம இருக்கலாமே வீட்டை வந்தீங்க. சரியா என்ன நடக்க போகுதுன்னு சரி பார்ப்போம். இப்போ இந்த ரோட் வந்து சின்னதுனால நம்ம இங்கே வாகனத்தை வந்து பார்க் பண்ண இயலாது. நாங்கள் வாகனத்தை பார்க் பண்ணிட்டு குளிக்க போனாலும் நம்ம நிம்மதியாக குளிக்க இயலாது. ஏன்னு சொன்னால் இந்த ரோட் வந்து சின்னதுனால நம்ம குளிக்கிறதுக்கு இயலாது. ஏன்டா வாகனம் வந்து பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம இப்போது இடத்த சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து நாங்கள் போகிறோம். என்ன சொன்னால் ஒரு வாகனத்தை எடுக்கணும்னு சொன்னால் நம்ம பின்னுக்குள்ள வாகனத்தை ஃபுல்லாகவே எடுக்கணும். ஏன்னா ரோட் வந்து சின்னதுனால நாம் இப்போ வாகனத்தை எடுத்துகிட்டு பார்க் பண்ணக்கூடிய வசதி இங்கனைக்கு இல்லை. அதனால் இப்போ நாம் அடுத்த அங்கிட்டு சைடுக்கு ஒரு இடம் ஒன்று அங்கிட்டெல்லாம் நாங்கள் போக போகிறோம். ஸோ வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த எப்படி பீக்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த அங்கே வந்து வசதி எல்லாத்துக்குமே பார்க்கிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வசதி.
அதனால நம்ம இப்போ அங்க போக போறோம். வாங்க இப்போ அந்த இடத்துக்கு போவோம். இந்த ரோட்டால தான் போவோம். இதால தான் வந்தோம். இதாலதையே போக போறோம் திருப்பி. அந்த இடத்துல தான் ஓ போறாங்க போறாங்க. ஓ முன்னுக்கு போறாங்க. இப்போ நாம வேற இடத்த சேஞ்ச் பண்ணி வந்திக்கிறோம். சேஞ்ச் பண்ணி வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க வந்து பார்க்கிங் வசதி இந்த 3 வீலர் வந்து நிப்பாட்டக்கூடிய வசதி இல்ல. பட் இங்க வந்து வசதி இருக்குது. அதாவது இங்க வந்து மக்கள் சனப்பழக்கம் கூட. இங்க அதாவது குளிக்க வர இடம்ன்ற மாதிரி தான் இங்க இருக்குது. அங்க வந்து அவ்வளோ டெவலப்பா இல்ல. சரி இந்த இடத்த எப்படிங்கன்னு சொல்லி